The next sum, the ratio of volumes of two cubes 8:1, then the ratio of a side. ஸோ நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன் சைடு வந்து என்ன சொன்னேன், என்ன டைமென்ஷன், 1 டைமென்ஷன் சொன்னேன். அப்போது வால்யூம் அப்படின்னா ஸோ 3 டைமென்ஷன் சொன்னேன் இல்லையா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கியூபோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க வால்யூம் வந்து. ஸோ 8:1 இது வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3 டைமென்ஷன்னா பவர் 3 வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ பவர் 3ல் எழுதுனோம்னா 2 கியூப் 1 கியூப்னு எழுதலாமா. ஸோ 2 கியூப் வந்து 8, 1 கியூப் பார்த்தீங்கன்னா 1. 3 டைமென்ஷன் வால்யூம் வந்து 3 டைமென்ஷன். ஸோ கொடுத்துருக்க ரேஷியோவை நீங்கள் பவர் 3ல் எழுதணும். அப்போ 2 பவர் 3 அப்படின்னா 8, 1 பவர் 3 அப்படின்னா ஒன்று சேம் தான், நீங்கள் பவரில் மட்டும் எழுதிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா சைடு கேட்டிருக்காங்க. சைடுன்றது சிங்கிள் டைமென்ஷன். அப்போ அதோட பவர் வந்து 1ன்னு சொன்னேன். ஸோ அப்போ 2 பவர் 1 is to 1 பவர் 1னா 2:1 தான் ரேஷியோ ஆஃப் அ சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து சி 2:1. வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா பவர் வந்து 2ல் வரும்.